கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 4/6/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால இவரை தாங்கி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா பொல்லாப்ப நாசமோச விலைக்கு ஒரு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவான ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். நிறைவுக்குள்ளாக எப்போதும் இவரை நிரப்பப்பா. ஆசீர்வாதத்தின் நன்மை கொடுங்க. வெளிப்படுத்துதல் 21:5 இதோ நான் சகலத்தின் புதிதாக்குறேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி புதிய காரியத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் இவருடைய வாழ்க்கையில தாங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 4/6/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தை வருகிறேன். இந்திய தேசம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, அடுத்து நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.